வணக்கம். தேர்தல் நேரத்துல அரசியல்வாதிகள் குடுக்கறதுல வாக்குறுதிகளை கேட்கும்போது, அடடா இது மட்டும் கிடைச்சா எவ்ளோ நல்லா இருக்கும்னு தோணுலியா? ஆனா அப்படிப்பட்ட வாக்குறுதிகளுக்கு பின்னாடி நாம குடுக்க போற உண்மையான விலை என்ன? அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். இந்த இலவச வாக்குறுதிகள் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு. ஆனா அதோட நிஜமான விலை என்ன? இதனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? வாங்க இந்த பொருளாதார புதிரைய ஒன்னொன்னா விடுவிக்கலாம். தேர்தல்ல வாக்குகளை ஈர்க்கறதுக்கு இந்த இலவசங்கள் ஒரு சூப்பரான வழியா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லதா மக்களோட கஷ்டத்தை போக்குற மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளாதார சிக்கல் மறைஞ்சிருக்கு. சரி, வாக்குறுதியெல்லாம் ஓகே. ஆனா ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. இந்த இலவசங்களுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருது? பதில் ரொம்ப சிம்பிள். அரசாங்கத்தோட வருமானம்னா அது நாம கட்டுற வரி பணம் தான். நேரடியா கட்டுற வருமான வரியா இருக்கட்டும், இல்ல நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் கட்டுற மறைமுக வரியா இருக்கட்டும், எல்லாமே நம்ம பணம் தான். அதாவது அரசாங்கம் கொடுக்கறதா சொல்ற பணம் சுத்தி வளைச்சு நம்ம பாக்கெட்ல இருந்து எடுக்கப்படுறது தான். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த விஷயத்தோட முக்கியமான பகுதி. இந்த இலவசங்கள் எப்படி ஒரு டோமினோ மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒன்ன சரிஞ்சா மத்ததும் எப்படி வரிசையா சரிஞ்சு நம்ம பொருளாதாரத்தையே பாதிக்குதுன்னு பார்ப்போம். இந்த நச்சு சுழற்சிய கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல்ல இலவசங்களுக்கு கொடுக்க அரசாங்க கிட்ட பணம் இல்ல, அதனால கடன் வாங்குறாங்க. அடுத்து வாங்கின கடனுக்கு சும்மா இருக்க முடியுமா? வட்டி கட்டியாகணும். அந்த வட்டிய கட்டுறதுக்கு அரசாங்கம் நம்ம மேல வரியை ஏத்துறாங்க. வரி ஏறினா என்னாகும்? பொருட்களோட விலையும் ஏறும். அதுக்கு பேருதான் பணவீக்கம். இதனால சாதாரண மக்களோட வாழ்க்கை செலவு அதிகமாகி அவங்களோட நிதி நிலைமை இன்னும் மோசமாகுது. கடைசியா இந்த நிலைமைய சரி செய்யறேன்னு சொல்லி அடுத்த தேர்தல்ல இன்னும் அதிக இலவசங்களை அறிவிக்கிறாங்க. திரும்பவும் அதே சுழற்சிதான். இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு தடவை மட்டும் நடந்து முடியற விஷயம் கிடையாது. இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. நம்ம பொருளாதாரத்தை ஒரு பொறிக்குள்ள தள்ளி திரும்ப திரும்ப ஒரே இடத்துல சுத்தி வர வைக்குது. சரி, இதெல்லாம் தியரி தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதோட நிஜமான தாக்கத்தை பார்க்க வாங்க நம்ம தமிழ்நாட்டையே ஒரு உதாரணமா எடுத்து பார்ப்போம். 10 ட்ரில்லியன் ரூபாய். அடேங்கப்பா, 1,00,000 கோடி சேர்ந்ததுதான் 1 ட்ரில்லியன். அப்ப 10 ட்ரில்லியன் எவ்ளோ பெரிய தொகைன்னு கற்பனை பண்ணி பாருங்க. இன்னும் மலை போல குவிஞ்சிருக்கிற கடன் நாம முன்னாடி பார்த்த அந்த நச்சுச் சுழற்சியோட நேரடியான ஒரு விளைவுதான். இந்த சார்ட்ட பாருங்க. இது இன்னும் அதிர்ச்சியான ஒரு உண்மைய சொல்லுது. நம்ம மாநிலத்தோட மொத்த வருமானத்துல, அதாவது நம்மளோட ஜிடிபில 5ல் 1 பங்கு, கிட்டத்தட்ட 20% நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே சரியா போயிடுது. யோசிச்சு பாருங்க, நம்ம வளர்ச்சி திட்டங்களுக்கு, கல்விக்கு, மருத்துவத்துக்கு போக வேண்டிய பணம் வட்டியிலேயே கரைஞ்சு போகுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். இந்த மாதிரி பணம் கொடுக்கறது எல்லா நேரத்திலயும் தப்புன்னு சொல்ல முடியாது. கோவிட் மாதிரி ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது பொருளாதாரம் முடங்கி போகும். அப்போ அதை தூக்கி நிறுத்த இந்த மாதிரி உதவிகள் தேவைப்படலாம். ஆனா இதையே ஒரு வழக்கமான அரசியல் கருவியா பயன்படுத்தும் போதுதான் அது பொருளாதாரத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த நிலைமைய ஒரு ஆதாரம் ரொம்ப அழகா ஒரு உவமையோட சொல்லுது. இது ஒருத்தர் இளநீர் வெட்டி கொடுக்க இன்னொருத்தர் அதை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு குடிக்கிற மாதிரி இருக்குன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உழைச்சு முன்னேறணுங்கிற எண்ணத்தை இந்த இலவசங்கள் குறைச்சிடுது. மக்களை ஒரு விதமான சார்பு மனநிலையில, அதாவது சோம்பேறித்தனத்துல தள்ளி அடுத்தவங்கள சார்ந்து வாழ்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குதுன்னு ஒரு வாதம் இருக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு தேர்தல் அறிக்கைங்கிறது வெறும் இலவச பொருட்களோட லிஸ்டா மட்டுமாதான் இருக்கணுமா? இல்ல அதுக்கு மேல அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு தேர்தல் அறிக்கைங்கிறது நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எதிர்காலத்தை பத்தி காண்ற ஒரு கனவு. நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், நல்ல வேலைவாய்ப்பு உருவாகணும், ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அமையணும். இதுதானே நம்ம கனவா இருக்க முடியும். சும்மா பணம் வாங்குறது நம்ம கனவா இருக்க முடியாது இல்லையா? சுருக்கமா சொல்லணும்னா, இலவசம்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதுக்கு நாம வரியாகவும் விலைவாசி உயர்வாகவும் ஒரு பெரிய விலைய கொடுக்கறோம். இது நம்ம பொருளாதாரத்தை பாதிக்கிற ஒரு நச்சு சுழற்சி. உண்மையான வளர்ச்சிங்கிறது தற்காலிக பரிசுகள்ல இல்ல, நம்மளோட கூட்டு உழைப்புலயும் ஒரு தொலைநோக்கு பார்வையிலையும் தான் இருக்கு. கடைசியா இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். நம்ம எதிர்காலத்துக்கான கூட்டுக் கனவு என்னவா இருக்கணும்? இலவசங்களை தாண்டி ஒரு சமூகமா நாம எதை நோக்கி பயணிக்கணும்? இது பத்தி நாம எல்லாரும் யோசிக்கணும்.